கேரளத்து ஸ்டைலில் சிக்கன் ரோஸ்ட் தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். இந்த ரோஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் தேங்காய் தாங்க ரொம்ப முக்கியம். வாயில் வச்சவனே சும்மா கதை களி அப்படியே ஆடுதுன்னு அப்படியே சும்மா அந்த கேரளா ரோஸ்ட் செஞ்சு கொடுத்தாரு பாருங்க, அவ்வளோ சும்மா டேஸ்ட் அப்படியே அள்ளுது அப்படியே. வணக்கம் கட்டுறது கையால நேர்களே, இன்னைக்கு எங்க இருக்கு பாருங்க, அருமையான இடத்துல தான் இருக்கும். கம்மாயில் இருக்கும். கம்மாயின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சிறந்த கம்மாய். இது வந்து ஐயோ தண்ணி ஊற்றிக்கிட்டே வருது. தண்ணி பேசும்போது அங்கே இருந்துச்சுங்க, இங்கே வந்துச்சு. அடுத்து பேச உள்ள போயிடுமா? இன்னைக்கு நம்ம எந்த ஊர் சமையல் பார்த்தோம்னா கேரளாவில் கோழிக்கறி வச்சு ஒரு ரோஸ்ட்டு செய்வாங்க, சிக்கன் ரோஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி அந்த ரோஸ்ட்டு தாங்க செய்ய போகிறோம். அது பார்க்குறதுக்கு வண்ணமும் சரி, அதோட சுவையும் சரி, சேர்க்கக்கூடிய பொருள்களும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து கேரளா போகும்போது நாங்கள் சாப்பிட்ட ஒரு உணவு தாங்க இது. அது எங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது சாப்பிடும் போது சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க, கேரளானாலே தேங்காய் தான். அந்த தேங்காய் மனத்தோடு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ரசம் சாதம், தயிர் சாதம், ஏன் சப்பாத்திக்கே வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. அந்த உணவு எங்களோட இல்லாமல் உங்களுக்கும் இந்த உணவு வந்து போய் சேரணும்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி இந்த காணொலி எடுத்திருக்கோம். கேரளத்து ஸ்டைலில் சிக்கன் ரோஸ்ட் தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். இதை செஞ்சு ரோட்டோர ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் விருந்தாக கொடுக்க போகிறோம். இன்றைக்கி என்ன விருந்தெல்லாம் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வடை சாதம், கேரளத்து கோழிக்கறி ரோஸ்ட், கண்டிப்பா தக்காளி ரசம், கட்டுறது கையளவு பைனாப்பிள் கேசரி, கல்யாணம் விட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், நாமக்கல் கோழி முட்டை, அப்புறம் இது போக தண்ணி பாட்டிலுங்க. வழக்கம் போல வாழையில மடிச்சு துணி பையில போட்டு தேடி கொண்டு போய் கஷ்டப்படுற எளிய மக்களா பார்த்து கொடுக்க போறோம். அதுதான் முக்கியம். இந்த விருந்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷலான நாளுங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி. இந்த புனித வெள்ளி தினமான இன்னைக்கு நம்மளுடைய சகோதரி நூர் ஐனி அவங்களுடைய பிறந்த நாளும் இன்னைக்கு தாங்க. அதனால ரெண்டுமே வந்து இன்னைக்கு கொண்டாடுறோம். அன்று பிறந்தாள் காணும் அந்த நல்ல உள்ளம் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் நம்மளுடைய அன்பு சகோதரி எலிசா சாந்தி அவங்களுடைய சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம மூலியமா நிறைய பேர் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏழைகளின் முகத்துல சந்தோஷம் நம்ம மூலியமா காண்ட்ருக்காங்க. அந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இனிய நாள்ல மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அலமரத்தில் கூலி கட்டி ஆட வரும் சொர்ண கிளியே, ஆடும் நெஞ்சில் ஆடும் சின்ன கண்ணம்மா ஆடி வெள்ளம் போல சொல்லி பாடலாமா, உன்னைத்தானே பாட்டில் வச்ச நெஞ்சுக்குள்ள சேர்த்து வச்ச அத்தோரத்திலே அலமரத்தில் கூலி கட்டி ஆட வரும் சொர்ண கிளியே. இந்த பாட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் அருமையான இடத்துல கம்மாயில வந்து அருமையான பாட்டு பாடிக்கிறேன். நம்ம மக்களுக்காக பாடிக்கிறேன். அருமையா எத்து சொல்லணும், எப்படி நம்ம கோகோ பாடல ரசிங்க அப்படின்னு சொல்லணும். இந்த பாடல் எழுதுனவங்களும் சரி, பாடினவங்களும் சரி, இந்த பாட்டுக்கு நடிச்சவங்களும் சரி, எங்களை மன்னிச்சிருங்க. யாரு? ஏன்னா ஆலமரத்துல தூக்கு போட்டு தொங்குற மாதிரி பாடி இருக்காருங்க. யாரு? நானா? ஆலமரத்தில் தூளி கட்டி ஆட வரும் சொர்ண கிளியே அப்படி பாடிக்கிறேன். என்னுடைய ராகத்தை பார்த்து நம்ம கோக்க கமாண்ட் வரும் பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. இல்ல கோக்கானே சொர்ண கிளியே குரங்கு ஊரா நம்ம கூட சமைக்கும் போது வெடி போட்டு வரணும்னு பார்த்தோம். பாலோட ஆடி வெள்ளம் போல சும்மா அருமையா அந்த குரங்கெல்லாம் அந்த ராகத்தை கேட்டு அருமையா ஓடுது. அது கூட உங்களுக்கு தெரியல, ராகம் உங்களுக்கு தெரியலன்றாரு. அந்த ராகம் எங்களுக்கு தெரியல, அந்த குரங்குக்கே தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை கல்யாணி ராகம், அது கல்யாணி ராகம் கதகளி ராகம் ரெண்டுமே சேர்ந்து. ஆமா, ரெண்டுமே சேர்ந்து இசைத்த பாடல் தான் இது. மக்களே ரசிங்க, கமாண்ட்ல போடுங்க. நேசமணி கான்ட்ராக்டர் நேசமணி எதுக்காக அந்த கெட்டப்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி அந்த பில்டிங்ல எல்லாத்தையும் நாசம் பண்ணுவாரோ அதே போல அவர் பண்ண மாட்டார், பாவம் கூட இருக்கவங்க பண்ணுவாங்க. ஆனா இவர் வந்து இவரே பண்ணிடுவார். இவர் வந்து நம்ம கட்டுறது கையில உள்ள எல்லா பொருளையும் நாசம் பண்றாரு. அதனாலதான் நாசம் பண்ற இவருக்கு நேசமணின்னு பாசமா வச்சிருக்கோம். நேசமணி, இவரு நாசமணி இவர் பேரு. எதுக்கு கோகோ இதெல்லாம் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் வந்து என்னுடைய பொக்கிஷன் சார். பொக்கிஷமா? ஆமா, எல்லாமே வந்து கான்ட்ராக்ட்ல எல்லாமே எழுதி கான்ட்ராக்ட். என்ன கான்ட்ராக்ட்? நம்பரு,
கான்ட்ராக்டும் உண்டு. கான்ட்ராக்ட் நம்பர்லாம் முக்கியமான நம்பர்லாம் சேவ் பண்ணி வைக்கணும். என்ன மாதிரி கான்ட்ராக்ட்லாம் பண்ணுறீங்க? என்னென்ன கான்ட்ராக்ட் பண்ணால் பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? பில்டிங் கான்ட்ராக்ட், அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஓ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். வேற என்ன பண்ணுறேன்? இன்னொரு சந்தேகம், 1க்கு 2 பேனா வச்சிருக்கீங்க. ஆமா சார். இந்த உங்க கை நல்ல பளபளன்னு இருக்கு இல்லையா? நல்லா இருங்க. இன்னைக்கு வந்து சிக்கன் ரோஸ்ட் செய்யறோம். சிக்கன் ரோஸ்ட், கோழி ரோஸ்ட். அது எழுதுங்க. அது ஏன் பேனல் எழுதி எனக்கு தரையில எழுதி காட்டுறேன். நீ கையில எழுதுனா நல்லா தெரியும். கோழி ரோஸ்ட். கோழி என்ன இது இப்படி வருது? பேனை சரியா இதில். கோழி ரோஸ்ட். ரோஸ்ட் ரோஸ்ட் அவ்வளோதான். கோழி ரோஸ்டா கோழி ரோஸ்டா? கரெக்டாக பாரு. தமிழ் வாத்தியார் பையன் தான் நீங்கள்? கோழி ரோஸ்ட். ஐயோ, தமிழ் வாத்தியார் பையன் சொல்லிதான் ஞாபகம் இருக்குது. அவங்க அப்பா வந்து இவரை அவர் வந்து நல்ல தமிழ் வாத்தியாருங்க. அவர் வந்து கிளாஸ்குள்ளே போனாருன்னா முதல்ல அவர் சொல்கிற வார்த்தை, குமரா எஞ்சி வெளில போ, முன்னால எல்லாம் கேட்டு போயிடுவாங்க. இப்போ வாத்தியார் பையனை நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க பாப்பா. கரெக்டாக சொல்லுவார். கேட்டுருவோம். வெள்ளை நிலம். வெள்ளை நிலம். வெள்ளை நிலம். வெள்ளை நிலம். ரைட்டு. வெள்ளையாக்குது நிலம். கருப்பு விழுது. கருப்பு விழுதுகள். கை வெளியே பிறந்து. கை வெளியே பிறந்து. கண் வெளியே சாகும். அது என்ன? கண் வெளியிலே செத்துரும். ஆமா, அது என்ன? புடிச்சிக்கா. இல்ல, புடிச்சிக்கா. கை புடிச்சிக்கா. நான் பிடிக்க மாட்டேன். புடிச்சிக்கா. என்னுடைய இந்த புடிச்சு பாரு. இதுதான் இப்ப அப்ப தெரியும் உனக்கு. இதுதான் பதிலா? அதுதான் பதில். நான் புடிச்சு பாத்துக்க. இந்த புடி. இது வந்து ப்ளூ விழுதுகள். அவங்க சொன்னது கருப்பு. சோ கருப்புன்னு போது பென்சில். பென்சில். ஓகேங்களா? வெள்ளை நிலம் அப்படின்றது பேப்பர். பேப்பர். கை வழியா வர்றதுன்னா எழுதுறது. படிச்சோம்னா முடிஞ்சிச்சு. அதான் சொன்னேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவசரம் அப்படி சொன்னேன் நான். கரெக்டாக எக்ஸாம்பிள். அதுக்கு சரி பதில் சரியா சொல்ல, கேள்வியா சரியா சொல்லுங்க பாப்போம். என்னது? கண் வெளியே பிறந்து காதிலே வளர்ந்து. வெள்ளை நிலம். அப்புறம் வெள்ளை நிலம் கருப்பு விழுது. கருப்பு விழுது. அப்புறம் கையிலே பிறந்து. கையிலே பிறந்து கண்ணிலே செத்துருமா? இதுதானா? அதான் பென்சில் சொல்லிட்டு நம்ம பண்ண அதே தான். ஓகேவா? வாங்க, கேரளாவுடைய ஒரு ஃபேமஸான கோழி ரோஸ்ட் தான் செய்ய போறோம். வாங்க போய் பார்க்கலாம். ரோஸ்ட்னா ரோஸ்ட், சும்மா பக்கா ரோஸ்ட். சகோதரி நூறு ஐனி சும்மா அவங்களுக்காக இப்போ வந்து ஸ்பெஷலாக வந்து சிக்கன் வந்து அழைக்க போறேன். அவங்களுக்காக தண்ணி ஊற்றி நல்லா கறி அழைச்சிக்கணும். கறி வந்து போட்டோம்னா நல்லா அப்படி அழைக்கணும். சும்மா வந்து கை விட்டு பண்ணக்கூடாது. நல்லா 2 கையை போட்டு நல்லா அழைக்கணும். கறி என்ன இருக்குது என்னதுன்னு பார்க்கணும். முதல்ல பாதி கறியை அங்கேயே வச்சுட்டாருங்க. வாங்கி வந்தது வந்து 2 பையில வந்தது. ஒரு பை கழுவி எடுத்துட்டு வானவனே ஒரு பை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாரு. பிறந்தநாள் ஒரு 2 செட்டா கழுவு வரணும்னு நான். இவருங்களா? அவர் பல்செட்டே அவர் கழுவுறது இல்லைங்க. யாரு? என் பல்செட்டே கவுத்து கிடையாதா? அதையும் போட்டு அலசிடுறேன். கேரளா ஃபேமஸ் சிக்கன் ரோஸ்ட். சிக்கன் ரோஸ்ட் தான் நீங்க வந்து பார்க்க போறோம். தேவையான பொருள் நறுக்குன்னு பார்க்க நச்சுன்னு பார்க்க போறோம். அருமையான கேரளத்து கதகளி மாதிரி சும்மா அருமையான தேங்காய் எண்ணெய். வெள்ளையே அப்படியே வெட்டி வச்ச தேங்காய். ஸ்பெஷல்னா தேங்காய். இது கேரளானாவே தேங்காய் தான். எல்லாமே தேங்காய் ஐட்டம் தான் வரும் பாருங்க. லைனா தேங்காய் ஐட்டம். நீங்க இப்போ வெங்காயம் காட்டுறீங்க? இல்லை, தேங்காய் எண்ணெய் காட்டிட்டேன், தேங்காயும் காட்டிட்டேன். ஏன்னா கேரளத்தில் நம்ம வந்து எல்லாமே முழுக்க செய்வது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. தேங்காய் தான் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்களே. வெள்ளரி வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா கீறி வச்ச பச்சை மிளகாய், பூண்டு, நல்லா உரிச்சு வச்ச இஞ்சி, மங்களகரமா மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியா தூள், 4 தக்காளி, கல் உப்பு, பிரசான மல்லித்தலை, பெப்பர் தூள். ரோஸ்ட்டுக்கு தேவையான முக்கியமான ஐட்டம் சிக்கன், கோழி கறிகள். கேரளத்து ஃபேமஸ் கோழி ரோஸ்ட்டுக்கு வந்து முதல்ல ஒரு 2 செய்முறைங்க. இன்னும் பார்த்தோம்னா நாட்டு தக்காளியை நீங்கள் வந்து 1 கிலோ கறி எடுத்தால் ஒரே ஒரு தக்காளியை தனியாக அரைச்சி வச்சுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு பூண்டும் ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சியும் இடித்து வச்சுக்கணும். ஸோ பூண்டோட தன்மை அதிகமாக இருக்கணும், இஞ்சியோட தன்மை குறைவாக இருக்கணும். லட்சவது எப்படி நல்லா இப்படி தான் இடிக்கணும். அடுத்து இஞ்சி இடிச்சுக்க போகிறோம். இஞ்சி இடிச்சுக்கிறீங்களா? வெள்ளி கொலுசு மணி 2 உனக்கு நானும் போட்டு விட்டு நானும் தானே பார்ப்பேன். கொலுசை கழட்டிட்டு போற ஆள் தான் இது. கொலுசு மாட்டி விடுறியா? ஆமாண்ணா, கொலுசு வந்து பார்ப்பேன். நைட்டு தூக்கி போய் கட்டிடுவேன். இப்பதான் கரெக்டா இருக்கு சொல்றது. நம்ம இஞ்சி இடிச்சாச்சுங்க, பூண்டு இடிச்சாச்சு, தக்காளி அரைச்சாச்சு. இப்போதான் நம்மளுடைய கேரளா ஸ்டைலு சிக்கன் ரோஸ்ட் செய்ய போனால் அதுக்கு நீங்கள் 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா ஒரு 60 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க. நான் மேலே ஏறுகிறேன்.
வீட்டில் சொல்லிட்டே கோகோ. இவருங்க அதில் தான் மேலே ஒரு பாம்பு படுத்துட்டு கிடக்கு, மேலே தேன் குண்டு இருக்குங்க. ஆமாம், கண்ணாடி வீரியன் படுத்திருக்காரு, போய் முகம் பார்த்துட்டு போகுது. கால் முடி அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி நீட்டமாக வெட்டி சேர்த்துக்குங்க. சிக்கன் செய்து மாலை போடுறோம். ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு மனிதனுக்கு இந்த மாதிரி இயற்கை இந்த மாதிரி சூழல், இந்த மாதிரி அமைதியான இடம், இந்த மாதிரி இருந்தால் மனசு ரொம்ப இயற்கை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல வேலை கோகோ ஃபேண்ட் போட்டுருந்தா. இது ஏன்னா கட்டெரும்பு நிறைய தெரியுது. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம், அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். அடுத்து இடிச்ச இஞ்சி, இடிச்ச பூண்டுங்க, பொடியா வெட்டின வெங்காயங்க ஒரு 150 கிராம். இந்த வெங்காயம் நம்மளுக்கு நல்லாவே வதங்கி வரணுங்க. அதுக்கு இப்போவே நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த உப்பு சேர்த்தோம்னா வெங்காயத்தில் உள்ள தண்ணி சீக்கிரமாக வற்றிடும், நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கி வரும். நல்லா இருக்கா? உனக்கு சொஞ்சு விட்டு நல்லா இருக்கல, எனக்கு சொஞ்சு விட்டா நல்லா இருக்கு. பாடும் போது எல்லாம் போயிட்டாங்கல்ல, அந்த இடத்துல இவரு ஃபீல் பண்றாரு. ஓஹோ ஓஹோ, ஏற்கனவே இறங்க முடியலையா? இறங்கணுமா? எப்படிங்க ஈஸியா இருக்கலாம். ஐயோ எப்பா அப்பாடி, ஐயோ எப்பா இவ்வளோ ஈஸியா இறங்கினாரு பாருங்க. அதாவது கோல் எடுத்தாதான் குரங்கே ஆடுமா. இந்த குரங்கு தண்ணிக்கே ஆடுது. ஆமா, இது தண்ணி கண்ட குரங்கு இல்லைங்களா, அதனால அது ஆடத்தான் செய்யும். எறும்புக்கு எத்தனை அறிவு படித்தான் ஆண்டவன்? எருமைக்கு எத்தனை அறிவு படித்தான் ஆண்டவன்? மனிதனுக்கு எத்தனை அறிவு படித்தான் ஆண்டவன்? பதில் சொல்லு. கை காட்டினா வாயில சொல்லு. வாய் எறும்புக்கு 1, எனக்கு தெரிஞ்சு சொல்றேங்க, தப்பா இல்லை சரியான்னு தெரியல. மற்ற மிருகங்களுக்கு வந்து 4 கால் மிருகத்துக்கு 5 அறிவு, 2 கால் மிருகத்துக்கு 6 அறிவு. மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட 6 அறிவுல அந்த 6வது அறிவு என்னது? புத்தி. அதாவது எது நல்லது எது கெட்டது இந்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது இதுன்னு பார்த்தோம்னா அந்த 6வது அறிவுனாலதான். எல்லாரும் அறிவு வந்து எங்க வச்சிருப்பேன் பார்த்தோன்னா மூலையில வச்சிருப்பான். நான் எங்க வச்சிருப்பேன் பார்த்தோன்னா என்னுடைய அக்கல் வச்சு. வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு வதங்கி வந்துச்சுங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்ம மசாலா வந்து சேர்க்க போறோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயத்தை எல்லாத்தையும் ஒரு பக்கமாக ஒதுக்கிட போகிறோம். ஒன்று பார்த்தோம்னா வண்ணம், 2வது பார்த்தோம்னா எந்த ஒரு எண்ணெயில் வந்து மசாலா பொருள் போட்டாலும் உடனே நம்மளுக்கு பச்சை வடை போயிடும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கலக்கிடணும். அப்போதான் நம்மளுக்கு அந்த வண்ணம் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதுல மிக்ஸ் ஆகும். இந்த வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலையோட மசாலா எப்படி சேர்ந்துருக்கு பாருங்க. நல்லா ஏறிட்டேன். இந்த நேரத்தில் தான் தக்காளி சேர்க்கணுங்க. அரவை தக்காளி. இந்த ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஒரே ஒரு தக்காளி. அந்த ஒரே ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கப்போம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணிங்க. வெங்காயம் சேர்த்தாரு, தேங்காய் சேர்த்தாரு, மசாலா சேர்த்தாரு, எல்லாம் சேர்த்தாரு. முக்கியமான ஐட்டத்தை விட்டுட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன். மெயினான ஐட்டம் வந்து அதுக்கெல்லாம் நான் தான் வரணும். ஏன்னா வந்து நான் வந்தால் தான் அங்கே ஃபினிஷிங்கே ஆகும், இல்லைன்னா ஆகாது. கரெக்டாக இதில் வந்து நம்ம வேற எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் இல்லாமல் வெறும் கோழிக்கறியை சேர்த்து அதை பரட்டும் போது கறியில் தான் தண்ணி வைப்பேன்னு பார்த்தேன். அவரும் போயா பேகை செக் பண்ணுங்க, கறி கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா கழுவும் போதே அவர் ஒரு வேலை பார்த்தாரு. கருவேப்பிலை போட்ட மசாலா எல்லாமே கறி உள்ள வரைக்கும் ஏறணுங்க. தண்ணி குடிங்க, அருமையாக இருக்குண்ணா. கறி பார்த்தோம்னா ஒரு 1/2 வேக்காடு இருக்குங்க. மீதி 1/2 வேக்காடுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. எக்காந்துக்கு ஒன்று நிறையா தண்ணி சேர்த்துறாதீங்க. வாசனை கிளம்பிச்சா? சூப்பராக இருக்குங்க. மிளகுத்தூள், அடுத்து மல்லித்தலை போட்டோம்னா நம்மளுக்கு அருமையான கேரளா ஸ்டைல் கோழிக்கறி ரோஸ்ட் தயாருங்க. சூப்பர். போட்டுடலாமா? கொஞ்சம் காரம் சாரமான ரோஸ்ட். அப்படியே மலைச்சாரல் போல் அப்படியே சும்மா லைட்டாக அப்படி தூணும். லாஸ்ட்டு வந்து மலைச்சாரல் மாதிரி. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நம்ம கோட்டிங் நல்லா கிடைக்கும். இதுதாங்க ஃபைனல் டச்சு. தேங்காய் எண்ணெய். ஆரம்பத்தில் எப்படி நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்தோமோ அதே போல் முடிக்கும் போது இந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்து உடனே இறக்கணும்னா நம்மளுடைய சூப்பரான கோழி ரோஸ்ட் தயார். இந்த மாதிரி சுவையாக கொடுக்க வச்சு உன்னை மன்னிச்சு விட்றேன். உட்காந்து புரிஞ்சுக்கா. உட்காந்து மன்னிச்சு விடுறீங்க. உட்காந்து மன்னிச்சு விடல, இந்த மாதிரி சுவையாக செய்ய விட வச்சா சரி சும்மா மன்னிச்சு விட்றோம். சும்மா கோழிக்கறி ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரோஸ் இல்லைங்க, கேரளா ஸ்டைல் கோழிக்கறி ரோஸ்ட். அது காடு அப்படி காடு. கேரளானாவே சும்மா எல்லாமே அழகாக இருக்கும்.
அதுவும் இன்னைக்கு கோழிக்கறி ரோஸ்ட் செய்கிறாங்க மாஸ்டர் சும்மா அள்ளுது அப்படியே பார்க்கும்போது அதுவும் கேரளா சைடில் செய்கிறனோன்னு வேற லெவலில் இருக்குது. டாப்பாக இருக்க மாதிரி அது நீ சுவைச்சு பார்த்துட்டு மக்களுக்கு எதுவுமே கெட்ட டைம் எதுவுமே குத்துருவோம். கேரளா ஸ்டைலில் கோழிக்கறி ரோஸ்ட் செஞ்சுக்கிறார் நம்ம மாஸ்டர். அதை இப்போ வந்து சுவைக்க போகிறோம். ஒரு தட்டு ஃபுல்லாக கறி இருக்குது. பிறந்த நாள் விருந்தே ஒரு தட்டில் தாங்க இருக்குது. அதை விட்டு அடுத்தவங்க தட்டுக்கு வராரு பார்த்துங்க. தேங்காய் வாயில் வச்சவொடனே சும்மா கதை களி அப்படியே ஆடுதுன்னு அப்படியே சும்மா அந்த கேரளா ரோஸ்ட் செஞ்சு கொடுத்தாரு பாருங்க. அவ்வளோ சும்மா டேஸ்ட்டு அப்படியே அள்ளுது அப்படியே. இந்த ரோஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் தேங்காய் தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம ஆரம்பத்தில் சேர்ந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அந்த தேங்காய் எண்ணெயோடைய மனம் இந்த கிரேவி ஃபுல்லாகவே இந்த ரோஸ்ட்டு ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம எப்படி பள்ளிப்பாளையத்துலேயோ இருக்கட்டும், சின்னாமணியாக இருக்கட்டும், மிளகாயை நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடுவோம், தேங்காயை நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடுவோம். அதே போல் இந்த கேரளா ஸ்டைல் ரோஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த தேங்காய் சூப்பராக இருக்குங்க. அதுவும் ஆரம்பத்தில் சேர்த்தது அந்த கறியோட வந்து மசாலா எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசமான சுவை. நம்மளுக்கு தொக்கு இன்னும் ஓவராலாக சொல்லப்போனால் சிறு காரம், இந்த மிளகோட காரத்தோட ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் தாங்க. சும்மா சூப்பரா இருக்கு. கேரளா ஸ்டைல்ல நல்லா தேங்காய் எண்ணெயோட அந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தாளிப்பு தேங்காய் எண்ணெய் தாளிப்பும் சரி, அந்த இறக்குனதுக்கப்புறம் அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த இறக்கணும்னா அதனோட ஒரு வாசமே சும்மா அருமையா இருக்கு. அந்த நல்ல அந்த மசாலா தேங்காய் அது மாதிரி கீரி போட்ட அந்த தேங்காய் அதை வந்து அப்படியே சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடலாம். அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாகவும் இருக்குது, நல்ல சுவையாகவும் இருக்குது. தண்ணியாக ஊற்றாமல் தண்ணி தெளிச்சே நம்ம வேக வச்சோம். அந்த வேக என்ன ஆச்சுன்னா மசாலா உள்ள வரைக்கும் அந்த கறி இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. இன்றைய பிறநாள் காணும் நூறு ஐனி அந்த சகோதரியை வந்து அவங்க பிறந்தநாள் எப்படி விருந்தோடு கொண்டாடிட்டு இருப்பாங்களோ அதே போல் இப்போ ஏழை எளிய மக்கள் கொண்டாடுறதுக்காக இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களை பார்த்து தேடி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். நூறு ஐனி சிங்கப்பூர்ல வந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க. பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த உணவு சாப்பிடுங்க. நல்லா சிங்கப்பூர்ல வந்து அவங்க பிறந்த நாளுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்கம்மா. நூறு ஐனி பிறந்த நாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க ஐயா. நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன் எல்லாம் நல்லா இருக்கு. சிங்கப்பூர்ல இருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்களா? அதான் சிங்கப்பூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. நூறு ஐனி பிறந்த நாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க ஐயா. நூறு ஐனி சிங்கப்பூர்ல இருந்து அவங்க பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க. அவங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும், எல்லா செல்வாக்கோடு நல்லா இருக்கணும், எல்லாரையும் நல்ல விதமாக பாதுகாத்துக்கணும். சிங்கப்பூர்ல இருந்து அவங்க இந்த விருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க பிறந்த நாளுக்காக 100 வயசா நல்லா இருப்பீங்கப்பா. நல்லதே நடக்கட்டும். ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழட்டும். 16 ஆண்டு மார்க்கண்ட வயசுக்கு சமயவரத்த மீனாட்சி சுந்தரேஸ்வரன் நல்லா வாழ்வாங்க, நல்லா இருக்கும். இன்னைக்கு மக்கள் பார்த்துருப்பாங்க, ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தா அவங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சுன்றதையும் பார்த்துருப்பீங்க. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா புனித வெள்ளி தினமான இன்னைக்கு நம்மளுடைய சகோதரி நூறு ஐனி அவங்களுடைய பிறந்த நாளும் இன்னைக்கு தாங்க. அதனால் 2 வந்து இன்னைக்கு கொண்டாடுறோம். அன்று பிறநாள் காணும் அந்த நல்ல உள்ளம் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் நம்மளுடைய அன்பு சகோதரி எலிசா சாந்தி அவங்களுடைய சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் செய்யணும்னு நினச்சா நம்ம சேனலில் ஒரு நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையளவு பாண்டி, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.